இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குழந்தை காணாமல் போகவில்லை, வெறும் வருமுன் காப்போம் முயற்சி மட்டுமே. தெலுக்கிந்தான் மருத்துவமனை விளக்கம். பேராக் தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் குழந்தை எதுவும் காணாமல் போகவில்லை என அதன் நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய தகவல் உண்மை இல்லை. மருத்துவமனையில் நடந்தது பிங்க் குறியீடு எனப்படும் அவசர தயார்நிலை பயிற்சி மட்டுமே. வருமுன் காப்போம் பாணியிலான இந்த சிமுலேஷன் பயிற்சி காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முழு பாதுகாப்புடன் நடைபெற்றது. உண்மையான அவசர நிலை ஏற்பட்டால் மருத்துவ ஊழியர்கள் எப்படி விரைவாகவும் திறம்படவும் செயல்படுகிறார்கள் என்பதை சோதிப்பதே இந்த பயிற்சியின் நோக்கம். ஆகவே குழந்தை கடத்தல் அல்லது காணாமல் போன சம்பவம் பற்றிய தகவல்கள் தவறானவை என மருத்துவ தரப்பு விளக்கியது. சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்ப வேண்டுமா? விரிவுரையாளரின் கோரிக்கையால் கொந்தளித்த வலைதளவாசிகள். வகுப்புக்கு வராமல் போனதற்கான காரணத்தின் ஆதாரமாக மரணமடைந்த உறவினரின் சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்புமாறு மாணவியிடம் உயர்கல்விக்கூட விரிவுரையாளர் கேட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இடம் பொருள் ஏவல் தெரியாத இந்த எல்லை மீறிய செயலை ஒரு விரிவுரையாளரிடம் இருந்து தாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தில் அதனை பகிர்ந்த பெண் கூறினார். பொய் காரணங்களை கூறி மாணவர்கள் வகுப்புக்கு மட்டம் போடுவதை தடுக்க முயல்வது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றே. ஆனால் ஆதாரம் என்ற பெயரில் அதற்காக சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்வதெல்லாம் அதிகபட்சம் என அப்பெண் விரக்தியுடன் கூறினார். அச்சம்பவம் இணையவாசிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது மாணவரின் தனி உரிமையையும் துக்கத்தில் இருக்கும் குடும்பத்தின் மரியாதையையும் மீறுகிறது என்று அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். பலர் மரண சான்றிதழ் போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணம் போதுமானது என்றும் மாணவரை இவ்வாறு அவமானப்படுத்துவது கல்வி நெறிமுறைக்கு எதிரானது என்றும் வலியுறுத்தினர். பினாங் செபரங் ஜயாவில் மனைவியை குத்தி கொன்று உடல் நாள் கணக்கில் வீட்டில் வைத்திருந்த கணவர் போலீசில் சரண். பினாங் செபரங் ஜயாவில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொன்றுவிட்டு 4 நாட்கள் உடலை அடுக்குமாடி வீட்டிலேயே வைத்திருந்த கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். வேலையில்லாத 28 வயது அந்நபரின் வாக்குமூலத்தால் அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக சம்பவ இடம் விரைந்தனர். அங்கு 44 வயது மாது கழுத்தில் கத்திக்குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். உடலை மீட்ட போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சந்தேக நபர் பழைய குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதும் கண்டறியப்பட்டது. 5 பிள்ளைகளுக்கு தாயான அம்மாது முதல் கணவரின் மரணத்திற்கு பிறகு சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன் கொலையாளியை மறுமணம் புரிந்ததாக கூறப்படுகிறது. அரசு தரப்பு மேல்முறையீட்டை கைவிட்டது. 7 மில்லியன் ரிங்கிட் மோசடி வழக்கிலிருந்து ரொஸ்மா விடுதலை. 7 மில்லியன் ரிங்கிட் பண மோசடி மற்றும் அதே தொகைக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக கூறப்பட்ட வழக்கிலிருந்து டத்தின் ஸ்ரீ ரொஸ்மா மன்சூர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பரில் உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் முடிவை அரசு தரப்பு கைவிட்டுள்ளதே அதற்கு காரணம். வழக்கில் உள்ள 17 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தனது கட்சிக்காரர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டை அரசு தரப்பு மீட்டுக் கொண்டதை ரொஸ்மாவின் வழக்கறிஞர்களில் ஒருவரான டத்தோ அமர் ஹம்சா அர்ஷாத் உறுதிப்படுத்தினார். எனினும் அது வாபஸ் பெற்றதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. இதையடுத்து ரொஸ்மா மீதான அனைத்து பண மோசடி குற்றச்சாட்டுகளும் முடிவுக்கு வந்துள்ளன. தாம் குற்றமற்றவர் என்பதை ஆரம்பத்திலிருந்தே ரொஸ்மா கூறி வருவதை நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்நிலையில் மேல்முறையீட்டிலிருந்து அரசு தரப்பு பின்வாங்கியதால் நாங்கள் நிம்மதி அடைகிறோம் என்று அமர் கூறினார். மாச்சாங்கில் கோர விபத்து, ராணுவ வீரர் ஒருவர் பலி. தெலங்கானு மாச்சாங்கில் நேற்று ராணுவ வீரர் ஒருவர் மரணம் அடைந்த ஒரு கோர விபத்து அவர் பயணித்த ஆயுதப்படை லாரி ஒரு காரை முந்தி செல்ல முயன்ற போது அதன் பாதையில் நுழைந்த புரோட்டான் வீராவுடன் மோதியதால் ஏற்பட்டது. தானா மேராவில் இருந்து கேம்தேசா பஹ்லவான் சென்று கொண்டிருந்த ஹைகாம் ஹேண்டலான் ராணுவ லோரியின் முன்புற இருக்கையில் அமர்ந்திருந்த பணியணியான 39 வயதுடைய டாமி எரோஸ் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார் என மாச்சாங் போலீஸ் தலைவர் அகமது ஷஃபிகி தெரிவித்தார். விபத்து நடந்த இடத்தை அவர்கள் அடைந்ததும் கோத்தபாருவில் இருந்து கோலக்கிராய் நோக்கி தனது புரோட்டான் வீராவில் சென்று கொண்டிருந்த ஒரு ஓட்டுநர் அவருக்கு முன்னால் இருந்த காரை முந்தி செல்ல முயன்றார். அவர் எதிர்பாதையில் நுழைந்ததால் ஆயுதப்படை லோரி அந்த காரை தவிர்க்க முடியாமல் அதன் மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த ராணுவ லோரியில் இருந்த ராணுவ வீரர்கள் 3 சொற்ப காயத்திற்கு உள்ளாகினர். மேலும் புரோட்டான் வீரா கார் ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்தார்.
சைலண்ட் கால் மோசடி, ஏஐ மூலம் குரல் நகலெடுக்கப்படும் புதிய அபாயம் குறித்து போலீசார் எச்சரிக்கை. நாட்டில் அதிகரித்து வரும் புதிய வகை தொலைபேசி மோசடியை பற்றி போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சைலண்ட் கால் ஏஐ குரல் நகல் மோசடி என்று அழைக்கப்படுகிறது. முன்பின் தெரியாத எண்ணிலிருந்து வரும் அழைப்பில் யாரும் பேசாமல் இருப்பார்கள். நீங்கள் ஹலோ என ஒரு வார்த்தை சொன்னாலே உங்கள் குரல் ஏஐ மூலம் பதிவு செய்யப்பட்டு நகலாக உருவாக்கப்படுகிறது. பின்னர் அந்த குரலை பயன்படுத்தி குடும்பத்தினரிடம் பணம் கேட்க, வங்கிகளை ஏமாற்ற, குரல் சரிபார்ப்பு முறைகளை உடைக்க இந்த மோசடி கும்பல்கள் முயல்வதாக போலீஸ் அம்பலப்படுத்தியது. எனவே முன்பின் தெரியாத எண்களிலிருந்து வரும் சைலண்ட் கால் அழைப்புகளை உடனே துண்டிக்கவும். ஹலோ என கூட சொல்ல வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான எண்களை உடனே பிளாக் செய்து விடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பராமரிப்பாளர் வீட்டில் சுயநினைவின்றி கிடந்த 1 வயது குழந்தை மரணம். நெகிர் செம்பிலான் பண்டார் ஸ்ரீ செண்டாய்கானில் குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் விடப்பட்ட 1 வயது பெண் குழந்தை திடீரென மரணமடைந்துள்ளது. திங்கட்கிழமை மாலை குழந்தையை அழைத்து வர சென்றபோது அது சுயநினைவின்றி கிடந்ததை கண்டு தாய் பதற்றமடைந்தார். குழந்தையை அவர் உடனடியாக தனியார் கிளினிக் கொண்டு சென்ற நிலையில் CPR முதலுதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். அக்குழந்தை கடந்த 5 மாதங்களாக அந்த பராமரிப்பாளரிடம் விடப்பட்டதும், சம்பவத்திற்கு முன் அதன் உடல்நிலை சற்று பலவீனமாகவே இருந்ததும் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிரம்பான் போலீஸ் கூறியது. ரெம்பா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் குழந்தையின் வயிற்று பகுதியில் காயம் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட குழந்தை பராமரிப்பாளர் 32 வயதான அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு போலீஸ் உத்தரவாதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். உண்மையிலேயே அவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல. 7 வெளிநாட்டவர்கள் நுழைவை மறுத்த AKPS. நேற்று புக்கிட் காயோ ஹிதாமில் மலேசிய நுழைவு விதிகளை பின்பற்றாமல் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட 7 வெளிநாட்டவர்கள் நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையமான AKPS அதிகாரிகளால் தடுக்கப்பட்டனர். அவர்களில் 5 இந்தியர்கள் என்றும் மற்ற 2 தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது. புக்கிட் காயோ ஹிதாம் ICQS மையத்தில் மேற்கொண்ட பரிசோதனையில் அவர்களிடம் சுற்றுலா முடிந்து திரும்பி செல்வதற்கான டிக்கெட்டுகள் ஏதும் இல்லாததால் அவர்கள் உண்மையான சுற்றுலா பயணிகள் அல்ல என்பது கண்டறியப்பட்டது. மேலும் அவர்கள் சரியான நோக்கம் ஏதும் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைந்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. குடிநுழைவு சட்டத்தின்படி அந்த 7 அதே வழியாக தங்கள் நாடுகளை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் நுழைவு தளங்கள் பாதுகாக்கவும் சட்டப்படி இயங்கவும் தொடர்ந்து இத்தகைய கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக AKPS அறிவித்துள்ளது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலை உயர்வை தடுக்கும்படி ஃபிஃபாவுக்கு ரசிகர்கள் கிளப் கோரிக்கை. அடுத்த ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கான தேசிய அணி ஒதுக்கீட்டின் டிக்கெட் விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு ஃபிஃபா எனப்படும் அனைத்துலக காற்பந்து சம்மேளனத்தின் ஐரோப்பா காற்பந்து ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சாதாரண ரசிகர்களை போட்டியிலிருந்து விலக்கி வைக்கும் அபாயம் உள்ள மிகவும் கூடுதலான டிக்கெட் விலைகளை ஃபிஃபா விதிப்பதாக ஐரோப்பா காற்பந்து ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் தேசிய சங்கங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான விலைகள் பொதுவாக அதிகாரப்பூர்வ ஆதரவாளர்களின் கிளப்புகள் அல்லது விசுவாச திட்டங்கள் மூலம் விநியோகிக்கப்படுவதோடு இது ஐரோப்பாவுக்கு அதிகமான விலையில் இருப்பதாக ஐரோப்பா ரசிகர்கள் அமைப்பு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஃபிஃபா உடனடி கருத்து தெரிவிக்கவில்லை. தேசிய சங்கங்களுக்கு அமைதியாக விநியோகிக்கப்பட்ட விலை அட்டவணைகளின் அடிப்படையில் முதல் குழு போட்டியிலிருந்து இறுதி போட்டி வரை தங்கள் அணியை தொடர்ந்து வரும் ஒரு ஆதரவாளர் குறைந்தபட்சம் $6,900 செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருப்பதாக ஐரோப்பிய காற்பந்து ஆதரவாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது.